வணக்கம். எழுத்தாளர் இரும்புலிக்குறிச்சி ரகுபதி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு கட்சியும் புதிய புதிய வியூகங்களை அமைத்து தேர்தலில் வெற்றி பெற திட்டமிட்டு வருகிறது. தங்களின் பலத்திற்கேற்ப ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒன்று சேர்த்து கொண்டு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. சில கட்சிகள் தனித்து தேர்தல் களம் காண்கிறது அல்லது பலமான கூட்டணியுடன் இணைந்து தொகுதி பங்கீடுகளை செய்து கொண்டு தேர்தலில் களம் காண்கிறது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பொது வாக்காளர்களிடம் ஒவ்வொரு தேர்தல் கட்சியும் புதிய புதிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றன. அவைகள் அதற்குள் அடுத்த தேர்தலும் வந்துவிடுகின்றன. அப்போது புதிய வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள். பழைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படியே நிலுவையில் உள்ளன. மக்களினுடைய நினைவாற்றலை மறக்கடிப்பதற்கு அரசியல் கட்சிகள் புதிய புதிய சலுகைகளை அள்ளி வீசுகின்றன. மக்கள் குழம்பி போகின்றார்கள். யார் எந்த வாக்குறுதிகளை எப்போது சொன்னார்கள் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. பழையதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு புதிய வாக்குறுதிகளை கண்டு குதூகலிக்க துவங்குகிறார்கள். ஜனநாயகத்தை பற்றியும் வாக்குரிமையை பற்றியும் நாட்டை பற்றியும் பெரிதும் கவலைப்படாத பொதுமக்கள் தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகளின் கவர்ச்சிகரமான பரப்புரைகளில் தங்களை தொலைத்து விடுகின்றனர். ஜனநாயகம் என்பது அரசியல் கட்சிகளின் தேர்தல் பரப்புரைகளில் இறைச்சல்களில் காணாமல் போய்விடுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் பள்ளிக்கூடத்தையே எட்டி பார்க்காத எண்ணற்ற மக்கள் வாழ்கின்றனர். அவர்களுக்கு அரசியலை பற்றியும் தேசத்தின் எதிர்காலம் பற்றியும் ஒன்றும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அதிலும் அரசியல் புரிதலற்ற சமூக மக்கள் வாழ்கின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது. சமூக வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் அரசியல் தான் அனைத்தையும் தீர்மானிக்கிறது என்கிற குறைந்தபட்ச அரசியல் அறிவு இல்லாத இந்தியா போன்ற பெரும் ஜனநாயக நாட்டில் தேர்தல் என்பது வெறும் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே நடத்தப்படுவதாக தெரிகிறது. முன்பொரு காலத்தில் அரசியல் கட்சிகளை பெரும் முதலாளிகளை இயக்கி அதன் மூலம் ஆதாயம் அடைந்தார்கள். காலப்போக்கில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு பின்பு பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சிகள் பெரும் நிறுவனங்களாக மாறிவிட்டன. அடுத்தடுத்த தேர்தல்களை சந்திப்பதற்கான பெரும் நிதி கட்டமைப்புகளை வளர்த்து கொண்டிருக்கின்றன. தங்களுக்கு இணையான மாற்று சக்தி அரசியல் களத்தில் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் கடும் கவனம் செலுத்துகின்றன. அதிகாரத்தையும் பதவியையும் தக்க வைத்துக் கொள்ள சிறு கட்சிகளையும் அரசியல் அமைப்புகளையும் பலமில்லாமல் அழித்தொழிக்கின்றன. ஒவ்வொரு தேர்தலின் வெற்றி தோல்வை அந்த கட்சி தேர்தலில் செலவழிப்பதை பொறுத்தே அமைகிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சமூகத்தில் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிப்பவர்களிடத்தில் நன்கொடைகள் பெறுகின்றன. அவற்றை கொண்டு தேர்தலை சந்திக்கின்றன. தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு யாரிடம் பணம் பெற்று தேர்தலை சந்தித்தார்களோ அவர்களுக்கு சலுகைகளை செய்கிறார்கள். ஒருபுறம் இலவசங்களை வீசுகிறார்கள், மறுபுறத்தில் எளிய மக்கள் பயன்படுத்தும் பொருள்களுக்கு விலைவாசி கூட்டுகின்றார்கள். ஒவ்வொரு பொருளின் விலைவாசி கூடுகின்ற போது கொந்தளிக்கின்ற பொதுமக்கள் தேர்தல் காலங்களில் தேர்தல் கட்சிகளிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு வாக்களித்ததை எளிதாக மறந்து போகிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகள் தேர்தலோடு மக்களிடம் உள்ள தொடர்புகளை துண்டித்துக் கொள்கின்றன. ஆட்சி நடைபெறும் 5 ஆண்டுகளுக்கு மக்களுக்கும் அரசுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லை. அரசியல் கட்சிகள் மிகவும் கில்லாடிகள். ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது ஜனநாயகம் பற்றியும் சாதி ஒழிப்பு பற்றியும் மத சார்பின்மை பற்றியும் பகுத்தறிவு சிந்தனைகள் பற்றியும் மக்கள் உரிமை பற்றியும் வாய்கிழிய வெளியே பேசுவார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு எதை அவர்கள் ஆதரித்து பேசினார்களோ அதை எதிர்த்து பேசுவார்கள். எதை எதிர்த்து பேசினார்களோ அதை ஆதரித்து பேசுவார்கள். அரசியல் சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய குறைந்தபட்ச சட்ட உரிமைகளை கூட காவல்துறையின் ஒத்துழைப்புடன் நசுக்குவார்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிலப்பிரபுத்துவ முறைகளை கடைபிடிப்பார்கள். வாரிசு அரசியலை வளர்த்துக் கொள்வார்கள். பண்ணை கொத்தடிமைத்தனத்தையும் பகுத்தறிவு பிற்போக்குத்தனத்தையும் உயர்த்தி பிடிப்பார்கள். எதிர்ப்பவர்களை வலதுசாரிகள் என்பார்கள். அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை அந்நிய சக்திகள் என்றும் மதவாத சக்திகள் என்றும் முடிவு கட்டுவார்கள். ஆட்சியும் அதிகாரமும் நிலையான என கொக்கரிப்பார்கள். ஜனநாயக சோசியலிசம் பேசுவார்கள். அண்ணல் காந்தி என்பார்கள், அண்ணா என்பார்கள், பெரியார் என்பார்கள், கக்கன் என்பார்கள், காமராஜர் என்பார்கள். மாறாக 50 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்ப்பார்கள். நாத்திகம் பேசுவார்கள். அறிவியலை துணை கழைப்பார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முடிப்பார்கள். இதோ மீண்டும் தேர்தல் வந்துவிட்டன. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலை ஒரு வணிகமாக மட்டுமே பார்க்கிறது. தேர்தலில் தாங்கள் முதலீடு செய்கின்ற தொகையை பன்மடங்காக பெறுவதற்கு அறமற்ற வழியை பின்பற்ற போகின்றன. அரசியல் தலைவர்கள் மக்களை வெறும் வாக்களிக்க எந்திரங்களாக மட்டுமே பார்க்கின்றார்கள். அவர்களை சிறந்த குடிமக்களாக கருதி அவர்களின் மேம்பாட்டுக்காக உழைக்க முன்வருகின்ற போது மட்டுமே தேர்தலில் வாக்களிக்கும் பொதுமக்களுக்கு புது வாழ்வு பிறக்கும். தேர்தல் வழி ஜனநாயகத்தில் கொஞ்சம் நம்பிக்கைத்தன்மை இருக்கும். நன்றி, வணக்கம்.